ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மந்திரி கே சாவி. இப்போ நம்ம மை வி3 ஆட்ஸில் இருந்து இந்த மந்த்துக்கு உண்டான பேமெண்ட் எனக்கு கிரெடிட் ஆகிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து நம்ம பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தோம். அதாவது 2/3/2024 அன்றைக்கி வந்து நம்ம பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தோம். எனக்கு ஓடிபி வந்துச்சு. ஸோ நான் பேமெண்ட் ரிக்வஸ்ட்டை வந்து அதாவது மிட் நைட்டில் கொடுத்தேன். அதாவது நைட்டு 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா கேப்சா முடிச்சுட்டு அப்போ கொடுத்தப்போ எனக்கு ஓடிபி வந்துச்சு. பகலில் தான் மேக்ஸிமம் பீப்புளுக்கு வரல. ஆனால் நான் மிட் நைட்லேயே நான் 1 மணிக்கே கொடுத்ததுனால எனக்கு ஓடிபி வந்துச்சு. நான் கொடுத்துட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேமெண்ட் வந்து வந்திருக்கு. நான் கொடுத்த அமௌண்ட்டு பாருங்கள், 65,000 ரூபாய். அதாவது 65,000 ரூபாய் நான் கொடுத்தேன். எல்லாருக்கும் தெரியும் 10% சர்வீஸ் சார்ஜ் போய் 58,500 ரூபாய் எனக்கு என்னோடய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே நான் வந்து மை வி3 ஆட்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் கூட இந்த மாதிரி நம்ம பேமெண்ட் இவ்வளோ ரிக்வஸ்ட் கொடுத்துருக்குறேன், இவ்வளோ பேமெண்ட் எனக்கு கிரெடிட் ஆகிருக்குது, அந்த மாதிரி நான் ப்ரூஃப்லாம் நான் போட்டது கிடையாது. ஏன்னா அதுக்குண்டான அவசியம் இருந்ததில்லை. இப்போ தான் இந்த மாதிரி எனக்கு பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்குது அப்படிங்கிற ப்ரூஃபோடு நான் வந்து வீடியோ போடுறேன். எதனால் போடுறேன் அப்படின்னா, அதாவது லாஸ்ட் வீக் வந்து எல்லோரும் பேமெண்ட் ரிக்வஸ்ட்டு மேக்ஸிமம் கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் பீப்புளுக்கு அந்த ஓடிபி வந்திருக்காது. எதனால் வந்திருக்காது அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆப்பை அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து வந்திருக்காது, அவ்வளோதான். ஆனால் வரல அப்படின்னாலும் அடுத்த வாரம் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து அவங்களுக்கு வந்து வரல. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கிறதுனால அந்த மாதிரி நம்ம பணம் வந்து போயிடுச்சோ, இதுக்கப்புறம் பணம் வந்து நம்ம வராதோ, ஓடிபி வராமல் நிறுத்திட்டால் அமௌண்ட் எடுக்க முடியாதுல்ல, அந்த மாதிரிலாம் நம்ம மைண்டில் நிறையா பேர்த்துக்கு வந்திருக்கும். அதெல்லாம் கிடையாது. இது வந்து பழைய ஆளுகளுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்காது. அந்த புதுசாக ஒரு ஜாயின் பண்ணியிருக்காங்கள்ல, ஒரு 3 மாதம் 2 மாதம், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பயம் வந்திருக்கும் கண்டிப்பாக. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. மை வி3 ஆட்ஸ் வந்து ஆரம்பத்துலேருந்து எப்படி ரன் ஆகிட்டு இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போவும் போயிட்டுருக்கு. எந்த வித பயமும் யாருக்கும் இருக்க வேண்டாம். சில பேர் சொல்லுவாங்க, இப்போ ரீசெண்டாக கூட நான் நேற்றோ முந்தானத்தோ ஒரு வீடியோவை பார்த்தேன். அதாவது என்னென்னா, நம்ம பேமெண்ட்டு வந்து 1 லட்சத்துக்கு மேலே யாரெல்லாம் வாங்குகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பேமெண்ட்டை வாங்குறத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணவங்களுக்கு பேமெண்ட்டு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்ற ஒரு தகவலை ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் சொன்னார். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த மை வி3 ஆட்ஸில் வந்து 1 லட்சம் வாங்குறது யாருமே கிடையாது முதல்ல, ஓகேங்களா? அதாவது 1 லட்சத்துக்கு மேலே வாங்குறது, 60,000க்கு 70,000க்கு மேலே வாங்குறதுல அப்படி கிடையாது. ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 54,000 ரூபா பிடிச்சது போக 43,000 சில்லற அவ்வளோதான் வரும். ஸோ எல்லாருக்குமே அதுதான் ஸ்டாண்டர்ட் அமௌண்ட்டு. அதுக்கு மேலே சம்பாதிக்கிறது அதுக்கு நம்மளோட எக்ஸ்ட்ரா கமிஷன் தான் தவிர்த்து 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு சம்பளம்லாம் இங்கே யாரும் கொடுத்துட்டு இல்லை. அதனால் மற்றவங்க சொல்கிறத வந்து நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு உண்மையாக, அதாவது நம்பிக்கையோடு நீங்கள் ஜாயின் பண்ணீங்களோ அதே மாதிரி நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். கண்டிப்பாக கம்பெனி சைட்லேருந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் முடியும். அதனால் நீங்கள் இந்த வாரத்தில் பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்க, சனிக்கிழமை கொடுக்குறீங்க அப்படின்னா சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு நாளான்னைக்கு வெள்ளிக்கிழமைக்குள்ளே பேமெண்ட் ரிக்வஸ்ட்டு கொடுக்க பாருங்கள். நீங்கள் சனிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த சனிக்கிழமைக்கு ஒரு நாள் ஒரு 1000 500 உங்கள் சீலிங் அமௌண்ட் என்னவோ சேர்த்து கொடுத்துடலான்னு நினைப்பீங்க. ஓகே தான். பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற அப்டேட் நடந்துகிட்ருக்குது, அது இதுன்னு பிரச்சனை போயிட்டுருக்குது அப்படிங்கிறதுனால சில பேர் ஓடிபி வரலாம் பயந்துக்கிறீங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில் கொடுத்துருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் அமௌண்ட்டு தானே, அடுத்த மாதம் எடுத்துக்குவோம், ஓகேங்களா? அதனால தான் நான் வீடியோ போட்டேன். ஸோ பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறவங்க நாளைக்கு நாளான்னைக்குள்ள கொடுத்துருங்க. ஓகே, பாய்.